Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Micromax in Note 1 ஓட software tips and tricks பார்க்கலாம். And இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து Flipkartல அவைலபிளாக இருக்குது. Flipkartல வந்து பேஸ் வேரியன்ட் 11,000க்கு செல் பண்ணுறாங்க. 4GB + 64GB மாடல். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் கேமிங் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தோன்னா நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் டயரில் மட்டும் ஸ்லைட்டாக அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நேட்டிவாக நம்ம ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னா கூட டைலர் மெசேஜ் எல்லாமே வந்து கூகுள் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் ஆகாது. ஸோ இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போய்டுங்க. பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு பேட்டரி பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நம்ம பேட்டரியை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து பேட்டரியோட யூசேஜ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பேட்டரி யூசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோனில் வந்து என்னெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் வந்து ஹையஸ்ட்டாக பேட்டரி கன்சியூம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து பேட்டரி மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி மேனேஜர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து பேட்டரி அதிகமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஹோம் ஸ்க்ரீனில் இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துலாம். ஹோம் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இங்கே வந்து ஆட் ஐகான்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிறதுனால இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு எல்லா ஆப்ஸுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அடுத்து வந்து ஷோ கூகுள் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு கூகுள் கார்ட்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இந்த கூகுள் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த கூகுள் ஆப் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஐகான் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐகான் ஷேப்பில் போய்ட்டு நம்ம ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து டிவைஸ் டிஃபால்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஐகானோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்கொயர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஐகானோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஸ்கொயரு, சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ இந்த ஐகானை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்து ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்ரைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு உங்கள் ஃபோனை. ஸோ இந்த வைஃபை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் போய் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் கனெக்ட் ஆகிருக்க வைஃபை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹாட்ஸ்பாட்டாக ஷேர் ஆகும். ஸோ இது வைஃபைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மொபைல் டேட்டாக்கும் வந்து இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சில பேருக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் காட்டக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். இதை வந்து நீங்கள் டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே காட்டாது. அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வைஃபை காலிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு டயலர் ஆப்லேயோ இல்லை நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்டுங்க. இதுக்குள்ளே போய்ட்டிங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மொபைல் நெட்வொர்க்குள்ளே போய்ட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய் வைஃபை காலிங்னு இருக்கும். ஸோ இந்த வைஃபை காலிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து வைஃபை காலிங் ஜியோ அண்ட் ஏர்டெலுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் சிம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வைஃபை காலிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. டிஸ்பிளேக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நைட் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர். ஸோ இதை ஷெடியூலும் பண்ணிக்கலாம், நம்ம இப்போயும் வந்து ஆன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இன்டென்சிட்டி கூட இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வச்சுட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் வார்மான டோனில் இருக்கும். அண்ட் ஷெடியூலில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டர்ன் ஆன் கஸ்டம் டைம்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈவினிங்லேருந்து மார்னிங் வேணுன்னா அந்த டைம் வந்து நீங்கள் இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறதுனால ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. நார்மலாக வந்து ஃபோன்லேருந்து ப்ளூ லைட் தான் வந்து அதிகமாக எமிட் ஆகும். ஸோ அந்த ப்ளூ லைட் வந்து கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கும். ஐ நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வார்மான டோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. ஐ ஸ்ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ். இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து ஸ்க்ரீனு பிரைட்னஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் மாற்றும்.
அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டார்க் தீம் ஆப்ஷன் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து செட்டிங்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டார்க் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே இழுத்துட்டு வந்தீங்கன்னா டார்க் தீம் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து டார்க் தீம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் தீம் எனேபிள் பண்ணுறதுனால சிஸ்டம் வைடு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டார்க்காக சேஞ்ச் ஆகிடும். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான செட்டிங்னு பார்த்தோன்னா நேவிகேஷன் பார்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கெஸ்டர் நேவிகேஷன் வேணுமா இல்லை பட்டன் நேவிகேஷன் வேணுமான்னு இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஃபோன் வந்து நம்மளுக்கு ஆன் பண்ண உடனே கெஸ்டரில் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கெஸ்டர் விர்ச்சுவல் கீன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கீழே வந்து இந்த பட்டன் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பட்டனோட காம்பினேஷன் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து தேர்ட் ஆப்ஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே மேலே இருக்க செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ரீசெண்ட் வந்து தேர்டுக்கு வந்துடும், பேக் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்லன்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் கலர் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் கலர் மோட் வந்து ஸ்க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பார்த்து நீங்கள் இதுலேயே சூஸ் பண்ணிக்கலாம். விவிட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி காட்டும். கூல் கலர், கஸ்டமைஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் செட்டிங் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஆம்பியன்ட் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். அந்த செட்டிங் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லாக் ஸ்க்ரீன் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாக் ஸ்க்ரீன் மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாக் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா என்னோடய நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் வந்து இந்த மெசேஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாக் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்து சில பேருக்கு வந்து இந்த பொட்டு வச்ச பஞ்சோல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது சென்டராக வந்து டிஸ்பிளேல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு வந்து இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஹை டாப் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க அந்த நாட்ச் வந்து போயிடும் சுத்தமாக. மேலே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் பார் வந்துடும். பட் அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இல்லை நாச்சோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பஞ்சோல் டிஸ்பிளே உங்களுக்கு தனியாக தெரியும். அடுத்த ஆப்ஷன் வந்து சவுண்டு செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். சவுண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. சவுண்ட் செட்டிங்ஸ்குள்ளே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா டயல் பேட் டோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கீபேடில் ஏதாச்சும் நம்பர் டயல் பண்ணும்போது சவுண்ட் கேட்கும், ஸ்க்ரீன் லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த சவுண்டெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சார்ஜிங் வந்து ஃபோன் பண்ணும்போது இந்த சவுண்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைப்படுதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3% ஆச்சு பேட்டரி லைஃப் இதுலேருந்து சேவ் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு உண்மையாக இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டச் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீபோர்டில் எதாவது டைப் பண்ணும்போது அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு. அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் செட்டிங் பார்க்கும்போது செட்டிங்ஸில் வந்து இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா இங்கே தான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஃப்ளிப் டு சைலண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ளிப் டு சைலண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் வரும்போது ஃபோனை நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடும் அந்த கால். அடுத்து ஸ்மார்ட் ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்சர் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு கால் எதாவது வரும்போது நீங்கள் ஃபோனை வந்து காதுகிட்ட எடுத்துகிட்டு போனாலே வந்து அதுவே ஆன்சர் பண்ணிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்டிஃபேக் டச் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் வைக்கும்போது ஆக்சிடென்டல் டச் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் லாக்கில் இருக்கும்போது இல்லை பாக்கெட்டில் இருக்கும்போது ஆக்சிடென்டல் டச் எதுவுமே ஆகாது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து நம்ம 3 ஃபிங்கர் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கனாலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் இவங்களும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா 3 ஃபிங்கர் ஸ்டார்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கும் கீழே வந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு போனீங்கனாலே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனும் வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழேருந்து மேலே 3 ஃபிங்கரை வந்து ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து ஜம்ப் டு கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இப்போ வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் 2 வாட்டி டவுன் பட்டன் வால்யூம் டவுன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்த ஆப்ஷன் வந்து லிஃப்ட் டு வேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இப்படி லிஃப்ட் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும்.
இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட்காக டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். ஸோ இந்த பட்டன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு நார்மலாக அது ஒர்க் ஆகாது. அந்த பட்டன் சும்மா ஐடியலாக இருக்கும். அடுத்து வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஃப்ளாஷ் பிளிங்கிங் ஆன் இன்கமிங் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்கமிங் கால் எதாவது வரும்போது ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃபோனில் இருக்க இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட், அதான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் வந்து இவங்க இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து செட்டிங்ஸில் செக்யூரிட்டி ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. செக்யூரிட்டி ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபிங்கர் வந்து பின்னாடி டச் பண்ணாலே போதும், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃபேஸ் ஐடி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு accessibility செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. accessibility செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா accessibility மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த accessibility மெனு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அலோவ் மட்டும் கொடுங்க. கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இந்த பையனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்துடும். உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் செட்டிங், வால்யூம் டவுனு அப்பு, அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். மேலே நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து டேரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் தரல. நார்மலாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சூப்பர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து லாங் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லாங்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ப்ரெஸ் பண்ணி இங்கே கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்லாம் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங் ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் செட்டிங்ஸில் இருக்க எல்லாம் அவ்வளோ பெரிய பேஜை வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.